ரிஷப ராசி அன்பர்கள், எனக்கு ரிஷப ராசின்னு சொன்னே ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிக்குங்க. அப்படியே ஒரு தேன் அமிர்தம்னு சொல்லுவோம். என்ன தேன் அமிர்தமா? அது எப்படி, எதற்காக தேன் அமிர்தம் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. ரிஷபம் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு அமைப்பை கொண்ட ராசி, மகிழ்ச்சியை கொண்ட ராசி, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசி. அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது ரிஷபராசியால் மட்டுமே முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அற்புதங்களை கொண்ட பல அன்பர்களுக்கு, பல நண்பர்களுக்கு, பல உறவுகளுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய என்னுடைய பாசக்கார ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2026 உங்களுக்கு ஏற்பட போகின்ற மிக நல்ல விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகளையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய கிரக பயிற்சிகள் மூலமாக நான் செக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த 2026 நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஸ்டார்டிங் ஹெட்டிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மகிழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறது ஹெட்டிங். எப்படி? இதுதான் ஹெட்டிங். எல்லாருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கள. கிட்டத்தட்ட கேது பகவான் ஒரு 1.5 வருஷமாக அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் இப்போ சனி பகவான் அவருடைய கடமைக்கு அவருக்கு ஒரு 6 மாதமாக செஞ்சுக்கிருக்காரு. ஒரு 2 வருஷமாக சட்டை கிளியாத சட்டை கிடையாது. அவ்வளோ தூரம் நல்லா டிப்டாப்பாக போன நீங்கள் சட்டையை மட்டும்தான் கிழிச்சிட்டு நான் ரோட்டில் சுற்றலைங்க. அந்த அளவுக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன். நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக 10-15 வருட காலமாக நான் நேர்மையாக ஒரு விசுவாசியாக அந்த அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு விசுவாசியாக இருந்தேன். ஓனர்னா அவர் என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரி, என்னுடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நான் வேலை பார்த்தேன். என்னை எதுக்கு வேலையை விட்டுனே தூக்குனாங்கன்னு தெரியாது. சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் நொந்து இப்போ தான் கொஞ்சம் நான் கண் முழிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையோட பயணத்தில் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற என்னுடைய அருமை ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்க போகிறது என்பது உண்மை. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு கடையில் இருக்காங்கன்னா, அந்த இடத்துல பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறது கணக்கு. அது யாருக்கு? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கோ பொருளாதாரம் என்பது மிக மிக குறைவு. நீங்கள் உங்களுக்காக உழைக்கவில்லை, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வாழவில்லை. ஆனால் இப்போ தேவையின் அவசியம் இருக்கிறது. உங்களுக்கான வாழ்க்கை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது என்பது உண்மை. அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்கள் கூட இருந்த சூழ்ச்சியானவர்கள்லாம் வெளியே சென்றாங்க. உங்கள் கூட இருக்கிற நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயங்களில் வேலையிலையோ தொழிலையோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க விஷயம் நிறைவேறும். ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து உங்களை தொழில் அதை பண்ணி இதை பண்ணு சொல்லி நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணார். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி பகவான் வர ராசியை பார்த்து இதை செய்யாத தட்டி கழிச்சார். ஸோ செய்யவா வேண்டாமான்னு பிங்கி பாங்கி போட்ட மாதிரி நீங்கள் போட்டு யோசித்து காலங்கள் கடந்து விட்டது. அப்போ அந்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். தொழிலில் உறுதியாக லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாக போகுது. தொழில் நல்ல லாபம், தொழில் செஞ்சுக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வரும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் எப்போ ஒரு வெற்றியை காணுவீங்கன்னா, நீங்கள் ஜனவரி அண்டு பிப்ரவரி மேலே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக லாபம் அதிகரிக்கும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக குருவோடைய பார்வை மூலமாக சொல்லலாம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரை அமர்ந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடில் தொழிலை தொடங்குவதற்கான முயற்சி எடுப்பார். ஜூன் மாதத்துக்கு மேலே அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்றுருவார். அதில் பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல அவர் போகிற இடம் யாருன்னா சந்திரனுடைய வீடு, சந்திர பகவானுடைய வீடு. சந்திர பகவானுக்கு பிடிச்ச ராசியானா ரிஷபராசியா. சந்திர பகவானுக்கு கடகராசியை பிடிக்கும் இல்லையோ, ரிஷபராசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
தன்னுடைய இனிமையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சந்திரனுக்கே பிடிச்சிருக்கு, உங்களை யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஆனால் என்னென்னா பிடிக்கிறவங்க எல்லாருமே உங்களை தேவைக்கு பிடிச்சிக்கிறாங்க, அதான் விஷயம். அப்போ இனிமே வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யாமல் தேவையான விஷயங்களை இந்த 2026 நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்கிறது தெரியுது. ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க. கடன் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து உதவுன காலம் போய் நீங்கள் போய் சில சூழ்ச்சியினால் சிலருடைய ஆசை தூண்டிவிட்ட விஷயங்களால் நீங்கள் கடன் வாங்கி முடிக்கிறீங்க. ஸோ அந்த கடன் பிரச்சனைலேருந்து மீள போறீங்க. உறுதியாக கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அப்போ இந்த வருடத்தில் கடன் வாங்கலாமா? தொழிலுக்காக கடன் வாங்கலாம், உங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கலாம். அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் என்று எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், உங்களுடைய திருமணம், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சகோதரிகள் சகோதரனுடைய திருமணம், அல்லது உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் திருமணம். ஸோ இதற்காக கடன் வாங்குவதாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். அதை தவிர்த்து இந்த அவனுக்கு உதவி செய்கிறேன், இந்த இவளுக்கு உதவி செய்கிறேன், இந்த அவனுக்கு செய்கிறேன், வேண்டவே வேண்டாம். செஞ்சதெல்லாம் போதும். ஆணியே பிடுங்க வேண்டாம் சொல்லுவார் பார்த்தீங்களா வடிவேல் ஒரு படத்தில், அதே மாதிரி தான். ஆணியே பிடுங்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கான ஒரு கண்ணாடியை மாட்டுங்க, உங்களை நீங்கள் ரசிக்க கற்றுக்கோங்க, நீங்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. ரிஷபராசிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம்னா, நீங்கள் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து சூப்பராக வருவ, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் சரி சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி சொல்லணும். அப்டேட் உங்களுக்கு பொறுத்தளவு அப்டேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி அப்டேட் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். காதலில் அதிகமாக சிக்கி தவிச்சிட்டீங்க. அப்பா உங்களை என்ன சொல்லணும்னா, உங்களை கேட்ச் பண்ண தண்டியும், அதாவது கேட்ச் பண்ண எப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து ஓகே அந்த நீ காதலை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வார்த்தையை வாங்க தண்டியும் உங்களை உருகியிருப்பாங்க. இப்படி மெழுகுவத்தி உருகுதோ அது மாதிரி உங்களை உருகி உருகி காதலிச்சிருப்பாங்க. நீங்கள் தலையை மட்டும் ஓகேன்னு ஆட்டின பிறகு உங்களை எப்படி வச்சு செஞ்சாங்க? நீங்கள் மிகப்பெரிய டாமினேஷன், நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல லெவலில் இருந்து கீழே இறங்கினதுக்கு மிகப்பெரிய காரணமே காதல், நீங்கள் வச்ச அன்பு. இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போ இந்த 2026 காதலில் வெற்றி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. காதலில் கவனங்கிற விஷயத்தை தான் நான் திரும்பியும் சொல்வேன். கண்டிப்பாக காதலில் கவனம் என்பது உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கை. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படும். உறுதியாக எதிர்கால திட்டங்களை தீட்டுவீர்கள், அதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த 2026 கிரகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. சரி, இவ்வளோ நன்மையை கொடுக்குற கிரகங்கள் உங்களை கவனம்ங்கிற விஷயத்தில் என்ன விஷயத்த உணர்த்துறாங்க, என்ன விஷயத்தில் உங்களை கவனம் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அப்போ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா, குரு பகவானுக்கு மட்டுமே கண்ட்ரோல் உண்டு. ஒரு பாவகிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது தான் கண்ட்ரோல் ஏற்படும். அப்போ அந்த கண்ட்ரோல் எப்போ கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்க போகுது. ஜூன் மாதம் வரையும் நம்முடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானம். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து ஒரு முறைக்கு 3 முறை கேட்டுட்டு முடிவிடுங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக போங்க. நீங்கள் நல்லா தான் வண்டி ஓட்டுவீங்க. இப்போ தான் நம்ம பார்க்குறோமே, நம்ம கரெக்டாக போனாலும் எதுக்கு வரவேன் இப்படி 8 போட்டு நம்மகிட்ட மோதிரமாக நிற்பான். நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே பிரேக்கில் கரெக்டாக எவனா கூட வரானா சட்டுன்னு பிடிச்சி போட, நீ போய்க்கோ, நான் தானமாகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போங்க. யார்ட்டையும் விவாதங்களை தொடர வேண்டாம். வண்டி வாகனங்களை போகும்போது விவாதங்கள் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களை போகும்போது ஃபோன் பேசாமல் மேக்ஸிமம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? முடிஞ்சளவு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி பேசுங்க. இது உங்களுக்கு இந்த 2026 கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காதல் எந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவைன்னு ஆல்ரெடி சொன்னோம். திரும்பியும் சொல்கிறேன், புதிய காதல் வரும். எப்படி ஒரு ஸ்வீட்டை வச்சோன்னே எறும்பு தேடி வருதோ அதே மாதிரி உங்களை தேடி வருவாங்க. ஸோ கவனமாக இருங்க. நம்முடைய ரிஷபராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படத்தை போடுவதற்கு முன்னாடி யோசித்து போடுங்க.
ஏன்னா நீங்களாம் அழகு தேவதைகள், சகோதரிகள் அனைவருமே அற்புதமான முகலட்சணம் கொண்டவர்கள். ஸோ நீங்கள் எப்பயுமே நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இந்த கலியுகம் அப்படி அல்ல. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிதானம் தேவை. அதே போல் சமூக வலைதளங்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத நட்பு என்று வரக்கூடிய எந்த ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வருகின்ற, அதாவது குள்ள நெறிகளை நம்பி ஏமாற வேண்டாம். ஓகேவா? சகோதரிகள் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான மகிழ்ச்சியான வருடத்தை நீங்கள் உறுதியாக பெறுவீங்க. இல்லை என்றால் இந்த குள்ள நெறிகள் உங்களை குறி வச்சு குழி பறிச்சுவாங்க. அது நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய ஹெல்த்து பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் யாருக்காக உதவி செய்கிறது, இதுதான் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. இதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சுவர் இருந்தால் தான் அதில் என்ன பண்ண முடியும்? டிராயிங் பண்ண முடியும். இல்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா கையை வச்சு இப்படி பண்ணால் நான் எதாவது பண்ணால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே இந்த சுவத்தில் நான் எழுதுனா உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். ஒரு படம் வரைஞ்சாலோ எழுதினாலும் தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டுக்கு முக்கியம், நீங்கள் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம், உங்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டுக்கு முக்கியம். அதனால் இதில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் சகோதர சகோதரிகள் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. லைஃப் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதில் கவனங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த 2026 என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்பொழுதுமே நினைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்கள்ல. நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2026 மகாலட்சுமியை கைப்பற்றி கொள்ள வேண்டும். போய் நில்லுங்க, மகாலட்சுமி தாயார்கிட்ட போய் நில்லுங்க. அம்மா, நான் உன்னை நம்புகிறேன், என் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடு, எனக்கான பார்ட்னரை கொடு, எனக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடு, என்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்காக என்னை வாழ வைக்க ஒரு வழி கொடு அப்படின்னு சொல்லி அம்மாவை போய் கையெடுத்து, மகாலட்சுமி அம்மாவை போய் நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நைட்டு 8 to 9 நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டை வச்சு மனசார கும்பிடுங்க. உங்களுடைய மனம் போல், உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையும் மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த 2026 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இந்த 2026 உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடு பண்ணணும், அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஜாதகம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில், பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது. அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது, அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்திங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும். அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். வாஸ்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பௌதிகம். ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம். இதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய
ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியில்.